வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் கொஸ்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் 200 கிராம் அளவு சிறுபருப்பை கழுவி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது அதில் ஒரு 5 பெரிய தக்காளி பழத்தை நல்லா 2-3 கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலே விளைஞ்ச கத்திரிக்காய், அதையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு 3 பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதை நீங்கள் ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிப்பு தான் ஒரு முக்கியமான விஷயமே. தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் பொரிய விட்டு காஞ்ச மிளகா 1 கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் நிறைய பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு தான் இந்த சாம்பாருக்கே ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா பூண்டு தட்டி சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது பருப்பும் நல்லா குழஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மசிச்சு விட்டு தாளித்த பொருளை இந்த பருப்பில் கொட்டி நல்லா கிளறி கை நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி உப்பு பார்த்துட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. இது பொங்கலுக்கும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.